எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது இந்த விலாகில் நடந்துருச்சு. அது என்னன்றதை நான் அப்படியே போக போக சொல்கிறேன். இதுக்கு போய் ஏன் இவ்வளோ நாள் டிலே பண்ணிங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கான ரீசனும் என்னன்றதை நான் சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பண்ண வேலையே இந்த ஹேர் பேக், ஃபேஸ் பேக்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஹேர் பேக்குன்ட்டு சொல்கிறேன், நம்மளை ரொம்ப நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரெகுலராக நம்ம போடுறது தான். ஆனால் இதை பற்றி ஒன்று நான் பேசியே ஆகணும். ஏன்னா என் மனசில் வந்துட்டு அவ்வளோ பெரிய பாரம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் பேக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். எக்கு ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கூட வந்துட்டு ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஒரு சின்ன பாரம் இருக்குதுன்னு சொன்னால அது பெருசாக ஒன்றும் இல்லை. வர வர இந்த வீட்டு வைத்தியம்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதுன்னு கிடையாது, நிறைய விஷயத்தில் நோட் பண்ணிட்டேன். இப்போ சின்னதாக பாப்பாவுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த கற்பூரவள்ளி, துளசி, வெத்தலை, கொஞ்சம் மிளகு இது மட்டும்தான் போட்டு இடித்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். அதாவது சின்ன வயசுலேருந்தே அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். இந்த சிரப்லாம் கொடுக்கறது ஒரு நாளும் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு அவளுக்கு சிவிராகவும் ஆனதில்லை. அதாவது இதையே கண்டினியூஸாக டெய்லியும் ஒரு 2-3 டெய்லியும் ஒரு 2 டோஸ் கொடுத்துட்டு ஒரு 3 நாள் கண்டினியூஸாக கொடுத்தாலே நல்லா செட்டில் ஆகிடும். பட் இப்போ கொஞ்சம் மாதமாக அவளுக்கு ஏதாச்சும் கோல்டு வந்தால் கூட இந்த வீட்டு வைத்தியம்லாம் வந்துட்டு ஒன்றுமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அதுவாக நானும் டெய்லியும் போட்டால் சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது தவிர அது வந்து அப்படியே ஃபீவரில் தான் முடியுது தவிர மற்றபடி சரியான மாதிரி இல்லை. ஸோ அதனாலே என்ன பண்ணிடுறது, செக் பண்ணிவிட்டு சிரப்பே வந்துட்டு வாங்கி கொடுத்துரு, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக் பண்ணிடுறது. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். பட் நிறைய விஷயத்தில் நான் பார்த்துட்டேன், எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. அந்த நான் பார்க்கும்போதெல்லாம் தோணுது, ஏன் இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் தோணுது. எது வந்தாலும் ஒன்று மெடிசனாக போகுது, இல்லைனா வேறு ஏதாவது சிரப் மாதிரி போகுது. அது அடல்ட்டுக்கும் சரி சைல்டுக்கும் சரி. ஸோ ஏன் இந்த மாதிரி இப்போ இந்த நாட்டு வைத்தியம்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி நீங்கள் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என் மனசில் இருந்த பாரமே குறைச்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஹேர் பேக்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணேன். பேஷண்ட்டில் வந்து அது என்னென்ன போட்டேன்னு சொல்ல வந்துட்டேன். கொஞ்சமாக கோதுமை மாவு, அது கூட வந்துட்டு கேர்டு போடலாம். பட் எனக்கு வந்து கேர்டு செட் ஆகாதுன்றதுனால நான் கேர்டு அவாய்ட் பண்ணிவிட்டு குக்கும்பர் போட்டேன். குக்கும்பர் வந்துட்டு கண்டிப்பாக போடணும். அதாவது கோதுமை மாவு, கேர்டு, குக்கும்பர் இது 3. ஸோ கேர்டு வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி 2 மட்டும் போட்டுக்கலாம். குக்கும்பர் வந்துட்டு நல்லா சீவிட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து மாவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த டைமில் வந்து கொஞ்சம் சளி பிடிக்கும் அப்படின்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வேண்டவே வேண்டாம். இது வந்து நீங்கள் எப்போ போடுறீங்க அப்படின்னா இந்த சம்மர்லாம் வந்தப்போ நல்லா ஸ்கின் டன் ஆகும்ல, வெளியெல்லாம் போனால் ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடம்லாம் ஸ்கின் டன் ஆன மாதிரி இருக்கும். அந்த டைமில் போடுங்க, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய டைம் போட்டிருக்கேன். இதுவுமே 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக வந்துட்டு ஜூஸ் தான் போட வந்தேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் விலாகில் ரொம்ப நாளாக பண்ணாது இன்றைக்கி பண்ணியாச்சுன்னு சொன்ன தெரியுமா? வேறு ஒன்றும் கிடையாது, தம்பிக்கு ஃபைனலாக விருந்து வச்சாச்சு. ஸோ இந்த விலாகில் வந்துட்டு என்னெல்லாம் நம்ம விருந்துக்கு ரெடி பண்ணோம், மெனு என்னன்றது எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே போக போக காமிக்கிறேன். ஜூஸ் வந்துட்டு இந்த மாதுளம் ஜூஸ் தான் கேட்டா, ஆனால் இந்த நெல்லிக்காய் வந்துட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டா அப்படின்றது. ஏன்னா எனக்குமே சாப்பிட முடியாது. கொஞ்ச நேரத்தில் கண்டினியூ பண்ணுறேன். நைனுக்கு வந்துட்டு இந்த பான்சோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் பற்றி நான் எனக்கு டீட்டெயில் சொல்ல போகிறேன். இந்த மேக்ஸில் வந்துட்டு அவளுக்கு பர்சனலாகவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான். ஏன்னா நம்ம எதுவுமே சொல்லாமலே அவளே நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணுவாள். அவள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கைட் பண்ண நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த பான்சோ மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ்லேயே நான் அவளை ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த கோர்ஸில் யார் கண்டக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர்னு நேம் வாங்கின ஒருத்தர் தான் நீலகந்த பானு. இந்த பான்சோல இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே கிட்ஸ் கூட ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் நேச்சுரலாக கனெக்ட் ஆவாங்க. நம்ம கேட்கும் போது ஆன்சர் கூட பண்ணாத பிள்ளைங்க அவங்க கிட்ட கிளாஸில் இருக்கும்போது சூப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க. நமக்கே ஷாக்காக இருக்கும். கிட்ஸுமே ரொம்ப ஆக்டிவாக வச்சுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த பான்சோ மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸை எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இங்கேருந்து தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் UK, UAE, US எங்கே இருந்தாலும் சரி அந்த ஸ்கெடியூல் படி நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸ் கூட கண்டக்ட் பண்ணாங்க, அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற 200 மெம்பர்ஸ்க்கு 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க பிடிச்சிருந்தா நீங்கள் கிளாஸுமே கண்டினியூ பண்ணலாம். ஸ்கூலில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கு தான் நம்ம வந்து பக்கத்துலேயே உட்காந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லாம் போட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காரவே வேண்டாம், அவங்களே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் உங்களோட கிட்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி அந்த ஃப்ரீ கிளாஸை புக் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே சமயம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
டெய்லியும் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது நல்லது தான். பட் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஃப்ரூட்ஸாகவும் சாப்பிட்ணும். ஆனால் எங்கே நமக்கு அதிகமாக இறங்க மாட்டேங்குது. அரைச்சி கொடுத்தா ஈஸியாக குடிச்சிடலான்னு தான் தோணுது. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா. ஸோ நீங்கள் போய்ட்டு சும்மா மேக்ஸி ட்ரெஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே இது வந்துடும். இந்த ஆம்லா வந்துட்டு ஹேருக்கு அவ்வளோ நல்லது. தனியாக சாப்பிட முடியலமோ ஜூஸில் கூட போட்டு குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். என் காலேஜில் நினைக்கிறேன், ஆமாம் என் காலேஜில் தான் என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது என் கிளாஸ்மேட்டு தான் ஒரு பொண்ணு. எப்பயுமே 24/7 கிளாஸில் அவள் ஏதாச்சும் சாப்பிட்டே தான் இருப்பாள். அவள் சாப்பிட்றது என்னவாக இருக்குன்னா கையில் எப்பயும் ஒரு நெல்லிக்காய் வச்சுக்கிட்டே தான் இருப்பாள். டெய்லியும் இதை ஏன் சாப்பிட்ருக்கே, உனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கலையா, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இல்லையா நானும் கேட்பேன். ஆனால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஆச்சு சாப்பிட்ருவான். காலையில் கொண்டு வந்தேன்னா ஈவினிங் காலேஜ் விட்டு போகிற வரைக்கும் அந்த 3த்தையும் காலி பண்ணிடுவாள். ஆனால் நீங்கள் நிஜமாக நம்ப மாட்டீங்க, அவளோட ஹேர் வந்துட்டு நம்மளால் கையில் பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஹேர் 2 கையும் சேர்த்து பிடிச்சா தான் பிடிக்க முடியும். அவ்வளோ ஹேர் அவ்வளோ திக்காக இருக்கும். அப்போ தெரியல, தெரிஞ்சு தான் நம்மளும் கூட சேர்ந்து சாப்பிட்ருப்போம். அப்போ பார்த்துட்டு என்ன இதை போய் சாப்பிட்றா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ தான் புரியுது, ஓகே நம்மளும் சாப்பிட்ருக்கணும் போல் அப்படின்னு. பட் இப்போயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாப்பிட்லாம். விருந்துக்கு சொல்லியிருந்தோம்ல, நம்ம இன்றைக்கி என்னென்ன மெனுன்னு சொல்கிறேன். மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு கொஞ்சமாக ப்ரான் தொக்கு, அப்புறம் சிக்கனில் வந்து 65 மாதிரி போட்டுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு சைட் டிஷ் வந்துட்டு வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கோம், அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலான்னு. விருந்துக்குன்னு கூப்பிட்டு அவங்களையே வேலை வாங்குறீங்களேன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவளும் வந்து சும்மா உட்கார மாட்டா. ஏதாச்சும் செய்யட்டுமா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டுகிட்டே தான் இருக்கா. சரி சும்மா கொஞ்ச நேரம் இந்த இஞ்சி பூண்டாச்சும் உரிச்சு கொடுமான்னு கொடுத்துருக்கேன். இந்த வஞ்சரம் வந்துட்டு ஃபுல் மீனாக வாங்கவே இல்லை, பீஸ் கணக்காக வாங்கியாச்சு. ஒரு 10 பீஸ் மாதிரி வாங்கிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக வாங்கினா இவ்வளோ ரெசிபி செஞ்சுட்டு நம்ம அது கூட அதையும் வந்து மீன் குழம்புல வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பீஸ் கணக்காகவே வாங்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கடலூரில் வந்துட்டு ஹஸ்பண்டும் மாமாவும் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி வஞ்சர மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஈவினிங் போட்டில் தான் வந்துட்டு இந்த வஞ்சர மீன் பிடிப்பாங்களாம். ஈவினிங்காக போனீங்கன்னா அந்த டைமில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்லேருந்து வந்து இறங்கும். அந்த டைமில் வாங்கினா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு கிடைக்காது கடலூர் மாதிரிலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கவே அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட தள்ளி விட்டேன். எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு அவரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வேலை தான், கட் பண்ணுறது, வதக்கிறது, செய்யறதுன்னு. இதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நிறைய தேவைப்படுறது வெங்காயம், தக்காளி கூட கொஞ்சம் கம்மி தான். பட் வெங்காயம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டா அப்படியே போயிட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா 4 அடுப்பு இருக்குது, 4த்துலேயும் ஒவ்வொன்று செஞ்சுனா ஈஸியாக முடிச்சிடுவோம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்றைக்கோ தான் ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன், இப்படி மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றீங்களே, நீங்களாம் மனுஷ பிரிவியா அப்படின்னு. அதாவது ஆதி காலத்தில் மனுஷனாக பிறந்தப்போ யாரும் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ சாப்பிட்டுலாம் வளரல. அங்கே இருந்து அனிமல்ஸ் எல்லாம் கொன்று அதை நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்டு வளர்ந்தாங்க. அந்த மாதிரி மனுஷங்கள்லேருந்து தான் இப்போ நம்மளுமே வந்திருக்கோம். திடீர்னு சில பேர் நடுவுலேருந்து பாதி வெஜிடேரியனாக மாறிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். சாப்பிட்றவங்களையும் குறை சொல்லக்கூடாது, சாப்பிடாதவங்களையும் குறை சொல்லக்கூடாது. சாப்பாடு விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாது. யாருக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பிரியாணியில் ஆரம்பிப்போம். பிரியாணிக்கு வந்துட்டு மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மிளகாய் பொடி, உப்பு மட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துட்டா நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு சிலது மேரினேட் பண்ணோம்ல 65க்கு அப்புறம் மீனுக்கு, இது 2த்தையுமே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலாலாம் அப்படியே சூப்பராக இருக்கும். அதனால் அதையுமே ரெடி பண்ணிடுவோம். நான் 65க்கு வந்துட்டு அந்த மசாலா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி அப்படியே ஒட்டவே மாட்டேங்குது, எண்ணெயோடு அப்படியே போயிடுது, ஒரு கரெக்டான மெத்தடில் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் அதையுமே இன்றைக்கி சொல்கிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம எப்பயும் நார்மலாக போடுறது தான். சின்ன வெங்காயம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி போட்டுடணும். இஞ்சி பூண்டு, இது கூடவே மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி உங்களுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவிலே கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், இந்த தை மாதம் வந்துட்டால் எல்லார் வீட்லேயும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் ஃபுல்லாக போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஊருக்குன்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுலேயும் வந்துட்டு இப்போ இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ தூரம் வரதுக்கு சிரமப்பட்டுட்டே இன்விடேஷன் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. தப்பு சொல்லலை, ஏன்னா நம்மலாம் போய்ட்டு நேராக தான் இன்வைட் பண்ணுறோம். பாப்பா காது குத்திக்கெலாம் கூட நம்ம போய் நேராக தான் இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 4 days லீவ் போட்டுட்டு வேறு போனோம். எந்தெந்த ஊருக்கெலாம் போனோம், யாரெல்லாம் தேடி போனோம், எல்லோரும் தேடி போய் வச்சுட்டு இன்வைட் பண்ணிட்டு வந்தோம். பட் நம்ம நேராக போய் இன்வைட் பண்ணவங்களே நம்மளை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் சரி நம்மளும் பேசாமல் எப்படியே பண்ணியிருக்கணுமோ, நம்ம ஏன் அலைஞ்சோம் அப்படின்னு நமக்கே அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது.
சரி ஓகே விடுங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தோணல. பட் அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்கலை. இந்த மாதிரி வாட்ஸ்அப் இன்வைட் பண்ணால் நீங்களுமே ஜிபேயில் மொய் எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் நான் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸ். எனக்கு நிஜமாக சிரிப்பே தாங்கலை. ஆனால் நமக்கு வந்துட்டு டக்குன்னு சொல்ல முடியுதே தவிர அந்த மாதிரி நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. சரி அட்லீஸ்ட் இதுலையாச்சும் கூப்பிட்டாங்களேன்னு போக வேண்டியதாக தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க பண்ணாமலே இருந்திருக்கலான்னு தான் தோணும் ஒரு சில டைமில். ஏன்னா தேவையில்லாமல் அவங்க சொல்லாமலே விட்டுருந்தா கூட நம்ம சரி ஓகே சொல்லவே இல்லை, நமக்கும் அந்த லீவ் போட்டு தேவையில்ல போக வேண்டாம் அப்படின்னு விட்டுலாம். பட் வந்துட்டு சும்மா சொல்லணும்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. சரி அதுக்காகவே போக வேண்டியதாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, ரிலேட்டிவ்ஸ்னாலே அப்படி தான் போல். இதுக்கப்புறம் இதையுமே சேர்த்து நம்ம பழகிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை விட முக்கியமாக அதுக்கு ஒரு வீடியோக்கு வந்து அதாவது அந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்து அது வந்துட்டு நிஜமாலுமே இதுவும் உண்மைதான்ல அப்படின்னு தான் தோணுச்சு. அது என்னன்றதை கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 65க்கு என்னென்ன மசாலா போடுறோம், எப்படி போடுறோன்றதை சொல்கிறேன். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட வேண்டியதாக இருக்குது. அதாவது நிறைய மசாலா, தனியா, கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க, மல்லிப்பொடி, அப்புறம் சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, பெப்பர், ஒயிட் பெப்பர் இருந்தால் கூட போடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், லெமன் போடணும், உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், இது கூடவே கரம் மசாலா போட்டுக்கலாம், மிளகா பொடி, காஷ்மீர் மிளகா பொடி கலருக்கு. ஸோ இதை மட்டும் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் ஆச்சும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிராது. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் கடலை மாவு போடும்போது சும்மா ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் இது மட்டும் போடுங்க. ஏன்னா சும்மா அந்த மசாலா வந்து கோட் பண்ணுறதுக்கு தான். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டாலும் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கூட நல்லா பொடியாக கட் பண்ணி போடலாம். பட் நான் இன்றைக்கி போடல. நீங்கள் ஒரு வேளை போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை மட்டும் போட்டு வச்சுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு, வாசனையே செம்மையாக இருக்கும். சரி ஓகே, நம்ம அந்த மீதி கதைக்கு போவோமா, அந்த கமெண்ட்ஸ் கதையே. அது என்ன கமெண்ட்னா, அதாவது இன்விடேஷன் வந்துட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்புறது ஒருவேளை ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அனுப்பிச்சாங்கன்னா நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நம்மக்கிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அனுப்பிச்சோன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவார். பட் இதுவே நம்ம சைட்லேருந்து யாராச்சும் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வரவே மாட்டார், ரொம்ப ஓவராக கிரை காமிப்பார் அப்படின்னு. ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குல்ல. நானுமே யோசித்தேன், ஆமாம்ல இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இதுவே நம்ம சைட்லேருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, இல்லை உனக்கு தானே சொன்னாங்க, உனக்கு தானே வாட்ஸ்அப் பண்ணாங்க, நீ போய் நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக தான் காமிப்பாங்க. ஆனால் இதுவே அவங்க சைட்லேருந்து யாராச்சும் பண்ணாங்கன்னா அது என்னென்னு மைண்ட் பண்ணி கூட மாட்டாங்க. போய் தான் ஆகணும், கண்டிப்பாக அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆச்சு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ரீசெண்டாக கூட நான் அப்படி ஒன்று ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ஃபோன் பண்ணி அவரை மட்டும் இன்வைட் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க. நான் கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னால், ஆமாம் ஃபேமிலினா எல்லாருக்கிட்டையுமா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்கிட்ட சொன்னால் போதாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு வந்தது. சரி ஓகே, நம்ம எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போகிறதுனா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நானும் விட்டுட்டேன். சரி போய்க்கலாம் அப்படின்னு. பட் நம்மளாம் மனுஷன் கிடையாதா, நமக்குலாம் அந்த ரெஸ்பெக்ட் இருக்காதா, இதெல்லாம் மனசுக்குள்ளே தோணும். நம்மளால் கேட்க முடியுமா, முடியாது. பட் இதுவே நம்ம சைட்லேருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணி நம்மளை மட்டும் இன்வைட் பண்ணிவிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். வந்திருக்கவே மாட்டாங்க. பெரிய பஞ்சாயத்தே போகும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசி நம்ம சால்வ் பண்ணி கூட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம்தான். லேடிஸ்க்கு வந்துட்டு ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி தான். மற்றபடி யார் சொன்னால் என்ன சொன்னால் என்ன, ஹஸ்பண்டை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி சொன்னால் போதும், அப்படி தான் நம்மளோட மைண்ட் செட். பட் ஆனால் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதே யார், வீட்டில் இருக்கவங்க தான். நம்ம மாதிரி லேடிஸ்லாம் நம்ம இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். நம்மலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ண போனோன்னா அப்புறம் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும். அதனால் எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு போனால் போட்டோம் அப்படின்னு தான் நம்ம விட்டுட்டு போகிறோம். அந்த மாதிரி விட்டு போகிறதுக்கே ஒரு மனசு வேணும் இல்லை. அப்போது நம்மலாம் கொஞ்சம் கிரேட் தானே. இதெல்லாம் இப்போன்னு கிடையாது, காலங்காலமாக லேடிஸ்க்கும் சொந்தக்காரங்களுக்கிட்டலாம் நடக்கிற ஒரு விஷயம் இதுதான். இதெல்லாம் அப்படியே மனசுலேயே நம்ம வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு எடுத்துக்கவும் கூடாது, அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணவும் கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எப்போ பிரியாணி பண்ணாலும் ஆம்பூர் ஸ்டைலில் தான் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த தொன்னை பிரியாணி சொல்கிறாங்கல்ல, கர்நாடகா ஸ்டைலில், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அது வந்துட்டு இந்த மல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி போடுறதுனால வீட்டில் சரி வந்தவங்களுக்குலாம் எப்படி இருக்குமோ, அதாவது தம்பிக்கு நான் செஞ்சு கொடுத்ததில்ல, ஒருவேளை நல்லா இல்லைன்னு சொல்லிடுவானோ அப்படின்ற வைப்பேன். ஏன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்மளும் நிறைய டைம் சாப்பிட்ருப்போம். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆம்பூர் பிரியாணி பண்ணலான்னு யோசித்தேன் காலையிலே. ஆனால் வந்துட்டு இந்த மிளகாலாம் ஊற வைக்க மறந்துட்டேன். சரி லேட் ஆகிடும், இதுக்கு மேலே அதை ஊறி அதை அரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே நைட் ஆகிடும் சாப்பிட்றதுக்கேன்னு சொல்லிவிட்டு அதையும் ஸ்கிப் பண்ணியாச்சு. சரி எப்பயும் நம்ம நார்மலாக செய்கிற ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சுருவோன்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு டவுட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன் எங்கே போனாலும் வெளியில் கொண்டு போட்டே போகிறீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது போட்டு போகிறது, நல்லாவே இல்லை, கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு பின்னி போட்டு போகலாம், இல்லை நீட்டாக சீவிட்டு போகலாம்ல அப்படின்னு. அது வந்துட்டு எப்படி
எப்படின்னா எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டில் வந்திருந்தப்போ எப்போ பாரு முடியை வந்துட்டு சும்மா ஒரு கிளிப் போட்டு போயிடுவேன். வண்டியில் போகும்போதெல்லாம் வந்துட்டு அப்படியே பறக்கும், கடுப்பாகும், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிக்காயிரும். எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம், ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் கூட போகிறோம் அப்படின்னா முடியை ஃபுல்லாக விரித்து போட்டுட்டு பறக்க விட்டுட்டு அது ஒரு மாதிரி சிக்கலாகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுமா. அதனாலே வந்துட்டு ஓகே இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் போட ஆரம்பித்தேன் அந்த கொண்டையை. பட் ரெகுலராக போடுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சமைக்கிறப்ப போடுவேன். ஏன்னா ரொம்ப வந்துட்டு முடி விரித்து போட்டுட்டு இருக்க மாட்டேன் சமையல் அப்போ. ஏன்னா ஒரு மாதிரி கீழே முடி விழுந்துருன்ற பயம்லாம் கிடையாது. மற்றபடி ரொம்ப வேர்க்குமா, அந்த ஒரு ரீசன் தான். அது ஒரு மாதிரி நமக்கே வந்து டென்ஷன் ஆகும். முடி வந்து முன்னாடிலாம் விழும்போது அதை கொஞ்சம் அதை இழுத்து விடுறதா இல்லை சமைக்கிறதான்ற மாதிரி கடுப்பாகும். அப்படியே தூக்கி ஒரு கொண்டையை போட்டுப்போம். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். மற்றபடி வந்துட்டு கொண்டை போடணும் அப்படின்றதுக்கு இது வந்துட்டு ஒரு ட்ரெண்டெல்லாம் கிடையாது. ஏன் நீங்கள் போய் இந்த ஃபீனிக்ஸ் மால்லாம் போனப்போ பார்த்தேன். அதாவது ட்ரெண்டுன்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யாரை பார்த்தாலும் அங்கே சின்னதாக ஒரு கொண்டையில் தான் இருப்பாங்க. அதாவது யாரை பார்த்தாலும் கிடையாது, கொஞ்சம் அந்த டீனேஜ் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா கூட இவங்கெல்லாம் இந்த மாதிரி போடுறாங்களா அப்படின்ற அளவுக்கு கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கொண்ட ஸ்டைலே. ஸோ அது வந்து எனக்கு பெருசாக தப்பாக தெரியல. நம்ம கம்ஃபர்டபுளுக்கு என்ன இருக்கோ அதை போட்டுக்க வேண்டியதுதான். பட் ஃபுல் டைம் வீட்டில் அப்படி தான் இருப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் லைட்டாக தூங்குறப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு அப்படியே பின்னி போட்டுட்டு தான் தூங்குவேன். நைட்டு வந்துட்டு கொண்டையோடு தூங்க மாட்டேன். ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு கொண்டையும் போட மாட்டேன் அண்ட் ஃப்ரீ ஹேர்லேயும் தூங்க மாட்டேன். லைட்டாக ஒரு பின்னல் பின்னிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். ஒரு அடுப்பில் பிரியாணி வச்சாச்சு, இன்னொரு அடுப்பில் ப்ரான் வந்துட்டு தொக்கு மாதிரி இல்லை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை மாதிரி, அதாவது வறுவல் மாதிரி ரெடி பண்ணிக்கலான்ட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இது ரெடி ஆகிட்டுருக்கு ப்ரானு. இன்னொரு 2 அடுப்பில் வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். கடைசியாக வந்துட்டு 65 போட்டுக்கலான்ற மாதிரி தான் பிளான். ஏன்னா 65 வந்துட்டு சுத்தமாக ஆறிடுச்சுன்னு நல்லாவே இருக்காது. அதனால் லாஸ்ட்டாக அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை 4 அடுப்பு ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஓவர் திங்கிங்னு ஒரு விஷயம் நிறைய இடத்துல நம்ம வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் லாஸ்ட்டாக கூட ஒரு மினி விலாகில் சொல்லியிருப்பேன், இந்த கையில் ஃபோன் இருக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஓவராக திங்க் பண்ணிவிட்டு உடனே எடுத்து கூகுள் பண்ணுறது, சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கரெக்டு தான், இந்த ஓவர் திங்கிங் வச்சு நான் 15,000க்கு மேலே செலவு பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சாதாரண ஒரு தலைவலி பிரச்சனையாக கூட இருக்கலாம், இது சாதாரண ஒரு வயிறு வலியாக இருக்கலாம், முடி கொட்டுறது கூட ஒரு சாதாரண விஷயந்தான். ஏன்னா இப்போ எனக்குமே ரீசெண்டாக இருக்குதான். பட் எனக்கு ரீசெண்டாக வந்தது காரணம் என்னன்றது நான் வந்துட்டு டாக்டரை செக் பண்ணும்போது தான் சொன்னார். மேபி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு அதாவது சிவியராக ஏதாச்சும் ஒரு ஃபீவரோ அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்ஸில் வந்துட்டு அது ரொம்பவே உங்களுக்கு ஹேர் ஃபாலில் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி அதனால் எனக்கு இருக்குமோன்ற ஒரு டவுட் எனக்கு இப்போ ஒரு 1 வீக்காக தான் இருக்குது. மேபி கன்ஃபார்ம் அதுதான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் பயந்துட்டு கூகுள் பண்ண உடனே எனக்கு கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நான் வேறு பயந்துட்டேன், ஒருவேளை இதுதான் இருக்குமோ அப்படின்னு நானே மனசுக்குள்ளே வச்சுட்டு இது எப்படி நம்ம தெரியாமல் செக் பண்ணுறது, இதெல்லாம் வேறு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே, என் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து டாக்டராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, இதனால தான் இருக்கும், நீ வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணது நிறுத்து அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் ஒரு விதத்தில் அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சுவலாக செலவு பண்ணல. ஒருவேளை நான் பயந்துனா கண்டிப்பாக அதுக்கான டெஸ்ட்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்துருப்பேன். டெஸ்ட் எடுக்கிறது நல்லது தான். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு ஃபுல் பாடி செக்கப் எடுத்துணும். பட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி அதுக்காக கூகுள் பண்ணி இதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குமோன்னு நினச்சி ஓவர் திங்கிங்கில் ஏதாச்சும் ஒரு லூஸ் மாதிரி ஒரு வேலையை நான் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஃபோன் வந்து கையில் இருக்கிறது நமக்கு நல்லது தான். ஏன்னா அது சேஃப்டியும் கூட. நமக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னு நம்ம ஏதாவது எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறதை போய் இப்போது நமக்கு ஒரு பயத்துக்காகவே யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருக்கு என்ன எப்போ எது வரும்ன்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஸ்டே கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு பயம் மட்டும்தான். மற்றபடி நமக்கு இது இருக்குமோ, நம்ம கண்டதையும் சாப்பிட்ற ஆளும் கிடையாது. அதாவது ரொம்ப இந்த கலர் போட்ட ஃபுட்ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய எதுவும் சாப்பிட்ற மாதிரி தேவையில்லாத ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்ற ஆளும் கிடையாது. மோஸ்ட்டாக எது பண்ணாலும் வீட்டில் பண்ணோம் அப்படின்றது வீட்டு சாப்பாடு தான். ஸோ அதையும் தாண்டி நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா மேபி அது ஜீனில் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கலாமே தவிர மற்றபடி எதையும் நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். ஓவர் திங்கிங்கோ அதனால் ஒரு ஒரியோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சில வாரம் அப்படியே ஓடிடும், அந்த ஒரு ஒரியிலே ஓடிடும். ஸோ அது மட்டும் வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க.
ஓகே, ஃபைனலாக முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அப்படியே கொண்டு வந்து இலையில இறக்க வேண்டியதான். மட்டன் பிரியாணி, வஞ்சரம் மீன் வறுவல், கூடவே சிக்கன் 65, ப்ரான் தொக்கு, அப்புறம் ரைத்தா. கத்திரிக்காயெலாம் செய்யலை. சத்தியமாக இதுக்கு மேலே செய்ய முடியாது. இதுக்கே வந்துட்டு பெண்டு கண்டுருச்சு. இதுவே போதுன்னு விட்டாச்சு. ஸோ எல்லாமே செஞ்சு அழகாக இலையில ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. சர்வ் பண்ணுறது வந்து ஒரு வித சந்தோஷம் தான். நம்ம வேறு நின்று செஞ்சுட்டே இருக்கோமா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம எல்லாத்தையும் செய்யும்போது நம்மளால் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்னும் உண்மை தான். ஏன்னா எல்லாத்தையுமே நின்று செஞ்சும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுதா. உட்காந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுவே ஒரு நெக்ஸ்ட்டு நைட்டு சாப்பிடும்போதோ அப்படின்னா ஓகே, அந்த டைமில் சாப்பிட தோணுது. நான் அப்படியே டேஸ்ட்டுக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டு மீதி எடுத்து அப்படியே வச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு முக்கியமான வேலை பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும். யூனோ கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். அதான் சொல்லப்போனால் இந்த கோவிட் டைமில் நமக்கு கொஞ்சம் இந்த போர் அடிக்காமல் இருந்தது காரணம் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த கேரம் போர்டு, செஸ்ஸு, பிஸ்னஸ் கேமு, இது எல்லாம் அப்போ தான் ஒன்று ஒன்றா இறக்கணும். பட் கோவிடோட வந்துட்டு இதெல்லாம் மறந்தாச்சு. ஆனால் இப்போ புதுசாக எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது 90 தான். நாங்கள் அப்போ தான் யோசிச்சோம், ஆமாம்ல நம்ம இதெல்லாம் விளையாண்டெல்லாம் மறந்தே போயாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கார்ட்ஸ் வாங்கி 90க்கு சொல்லி கொடுத்து, அப்புறம் 90 வந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது கற்றுக்கிட்டா. அது அவள் கேட்டதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் வீட்டில் இப்போ நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் வேணால் பசங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாலியாக தான் இருக்கும். மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே ஈவினிங்காக கிளம்பி பக்கத்தில் வந்து ட்ரெண்ட்ஸுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்ல 2 பேருக்கும். ஆனால் சரி ட்ரெண்ட்ஸ்லேயே போய் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு 2 பேருக்கும், அதனால தான் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம போவோம். ஆனால் அங்கே போனால் எப்படி இருக்கும் நமக்கு, ஐயோ இது நல்லா இருக்கே, பேசாமல் இது நம்ம எடுத்துப்போமா அப்படின்னு தோணும்ல. இல்லைன்னு மட்டும் யாருமே சொல்லாதீங்க, கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேன். நான்லாம் ஒத்துக்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு அங்கே போனது நான் பார்த்தது எனக்கு தான். ஏன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் ரம்மைக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. சரி அவள் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தா, ஒன்று ஒன்றா ட்ரையல் பார்த்துட்டு இருந்தா. பட் ஃபைனலாக வந்துட்டு அவகிட்ட இல்லாத ஒரு கலர் நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்தது. ஆனால் அது ட்ரெஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் வச்சு கொடுக்கும்போது தான் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுத்து கொடுக்கும்போது இங்கே இருக்காது. நிறைய எடுத்தோம் நாங்கள். எல்லாத்தையுமே ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது சூப்பராக இருக்கோ அதான் எடுத்தோம். அண்ட் அப்படியே சைடு கேப்பில் நானுமே ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். எடுத்த டைமில் வந்துட்டு ஒரு இந்த ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது 3499க்கு எடுத்தால் சேம் 3499க்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதிலே யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. பட் அங்கே போய் எடுத்த டைமில் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதாவது எல்லாமே கொஞ்சம் நியூ அரைவல் மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தது, ஓகே தான். லைஃப்பில் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலான்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னமோ கரெக்டாக உண்மை தான். இல்லை ஏன்னா நாங்கள் எப்படி இருந்தோன்னா சின்ன வயசில், அதாவது சின்ன வயசும் கிடையாது, அப்பா இருக்க வரைக்கும் இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்கள்ல, சொல்லப்போனால் அதுதான் உண்மை. நாங்கள் அப்படி தான் இருப்போம். நான், அண்ணன், தம்பி எல்லாருமே அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப பாசமாகவோ ரொம்ப வசதியாகவோ அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு எங்கள் அப்பா. பட் அதனால தான் என்னமோ தெரியல, நீங்கள்லாம் இப்படி தான் இருப்பீங்க இவர் இருந்தால், அதனால தான் வந்துட்டு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு அப்பா வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப லோ ஆன மாதிரி ஒரு ஃபீல். எனக்கே வந்துட்டு நான் பயங்கர போல்டாக இருப்பேன், எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்லப்போனால். அதாவது அப்போ வந்துட்டு அப்பா இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியமாக என்னன்னு தெரில, அப்போ வந்துட்டு அவ்வளோ போல்டாக இருப்பேன். பட் அதான் அவர் இல்லாததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இன்செக்யூர் ஃபீல். என்னடா அது இப்படி டவுன் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல். பட் இப்போ வந்துட்டு நான் என்னையே நான் நிறைய சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அந்தளவுக்கு கொஞ்சம் போல்டாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரின்னு சொல்லிட்டு இப்போயே நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் தான், நானும் ரொம்ப நாளாக சொல்லணும் ஷேர் பண்ண நினச்சேன். பட் கேட்குறவங்க எந்த மைண்ட்ஸில் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது நான் இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்கிட்ட ஃபேஸ் பண்ணது. ஸோ சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அது வந்துட்டு நம்ம எங்கே போனால், பட் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நம்ம 200% நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஏன்னா எங்கே வெளில போனாலும் சரி, பைக் எடுத்தாலும் சரி, கார் எடுத்தாலும் சரி, நிறைய பேர் நான் ரோட்டில் பார்த்துட்டேன், போகும்போது ஒரு மாதிரி பதட்டத்தோடவே தான் ஓட்டுறாங்க. பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, ஒரு மாதிரி அப்படியே அவசர அவசரமாக போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும், இப்படி போகணும் அப்படி போகணுன்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டத்திலே ஓட்டுற மாதிரி இருக்காங்க. ஏன் அந்த பதட்டம்? என்ன தான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் அந்த ஒரு நாள் பேமெண்ட் போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாதுன்னு கொஞ்சம் பைக் எடுத்தாலே ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது ஃபேமிலியாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேமிலி யோசிங்க, அதுக்கப்புறம் உங்கள் டிரைவிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்.
ஏன்னா ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போது சின்னதாக ஒரு பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின் வந்துட்டு ஒரு 80% இன்ஜூர் ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலை, வீட்டில் இருக்கவங்க தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். மேரேஜ் ஆகிருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும், ஒரு குழந்தையோடு இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு விமன் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே தான், அதாவது லேடிஸ் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மற்றவங்கள, அதாவது ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது. நானுமே வந்துட்டு நைனிக்கும் ஒரு ஹெல்மெட் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். எப்படி இந்த வீக் வாங்கிடுவேன். வாங்கிட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் எங்கே கூட்டு போனாலும் ஹெல்மெட் போட்டு தான் போகணும். அது அதே சமயம் ஸ்லோவாகவே ட்ரைவ் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபைனலாக எடுத்த ட்ரெஸ்ஸு. துப்பட்டா மட்டும் தனியாக எடுத்தாச்சு, பேண்ட்டு டாப்பு ப்ளஸ் தம்பிக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக அந்த ட்ரெஸ் அவட்ட இல்லாத கலர் வேறு. காலெல்லாம் வேறு விழுந்து கும்பிட்டாங்க. கொஞ்சம் வயசான ஃபீல் தான், பட் இருந்தாலும் ஃபார்மாலிட்டியில் ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி ஓகே, 2 பேர் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி 2 பேருக்கும் சிறப்பாக விருந்து முடிச்சாச்சு. சரி ஓகே, இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம இதோட அடுத்த விளாகில் மீட் பண்ணலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, போல்டாக, ஸ்ட்ராங்காக இருங்க. பை பாய், டேக் கேர்.